நன்றியோடு நாங்கள் சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக தகப்பனே, இதோ அப்பா எங்கள் வாழ்க்கையில இந்த பலிபீடமானது ஆண்டவரே, அது புதுப்பிக்கப்பட்டு ஆண்டவரே, அது ஆண்டவரே உமக்கு பிரியமான வகையிலே அது கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை உம்முடைய ஆலோசனையாலே நிரப்பப்பட்ட ஆண்டவரே, இந்த மனித வாழ்க்கையினுடைய நம்பிக்கையை விடுத்து ஆண்டவரே, உண்மையில வைத்த நம்பிக்கையிலே விசுவாசத்திலே அது கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் பலிபீடத்திலே கர்த்தர் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீரே ஆண்டவரே. எங்கள் பலிபீடத்தின் மேலே எங்கள் இந்த உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று ஆண்டவரே உமக்காக வாழுகிற ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை எங்களுக்கு டிசைன் பண்ணி தருகிறவராக நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. இதனால எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில நாங்கள் பலிபீட கட்டும் போது கர்த்தர் எங்களுக்கு துணை செய்வீராக. ஆவியானவர் எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த பலிபீடத்திலே இன்று இணைந்திருக்க எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்று கேட்ட ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்த பலிபீடம் ஆண்டவரே சரியான முறையை கட்ட ஆண்டவரே தெய்வீக ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த பலிபீடத்தை குறித்து அலட்சியம் இல்லாதபடிக்கு ஆவிக்குரிய அனலை ஊற்றும்படியாய் ஆவியானவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கட்டட்டும் ஐயா பலிபீடம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையுடைய வாழ்க்கையிலும், சிறு பிள்ளையின் வாழ்க்கையிலும், குடும்பத்துடைய தம்பதிகள் வாழ்க்கையிலும், முதியோருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய பலிபீடத்தின் மகிமை நிரம்பியிருப்பதாக. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி இதோ இப்பொழுதே ஆண்டவரே பரலோகத்திலிருந்து திறக்கப்பட்ட ஆண்டவரே இங்கு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவருடைய திருமண வாழ்க்கை, அவருடைய குடும்ப வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கையில நிரம்பி இருக்கும்படியை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தான் கட்டணும்.